பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு
தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எஸ், அவரை ஓய்வின்றி துதிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் நம்மை கட்டாயம் ஆசீர்வதித்து மகிமையால் கிருபையாலை நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. எவ்வளோ அருமையா சார்! கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வாழ்ந்தால், அவருக்குள் ஜீவித்தார், நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்றாரா. என்ன வெற்றி? சாத்தானை மேற்கொள்ளுகிற வெற்றி, உலக கவர்ச்சிகளை மேற்கொள்ளுகிற வெற்றி, சரீர எழுச்சிகளை இச்சைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வெற்றி. வெற்றி என்ன? நீங்கள் பாட்டுக்கு நான் போய் அவரை ஜெயிச்சிட்டேன், கேஸ் போட்டேன், ஜெயிச்சிட்டேன், ஏமாற்றிட்டேன், அந்த வெற்றி அல்ல. இந்த வெற்றி என்பது கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நமக்கு தேவன் கொடுக்கிற ஈவுகள். தேவையில்லா போராட்டம், தேவையில்லாத பிரச்சனை, சாத்தான் வைக்கிற கண்ணி, நம்ம ஏமாற்ற நினைக்கிறவர்கள், நம்முடைய பொருளை அபகரிக்கிற நினைக்கிறவங்க, இவங்களுடைய கண்ணிக்கு நம்மளை விலக்கி வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ அந்த வெற்றி சிறக்க பண்ணி கர்த்தர் நம்மளை நடத்தணும், வெற்றியாக வாழணும்னா நம்மளை தேவன் சந்திக்கணுங்க. எல்லாருக்கும் இந்த வெற்றியை கொடுத்துட மாட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நம்மை. இதைத்தான் யாத்திராம 5:3 மோசே சொல்லுகிறார், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், எங்கள் இருதயத்தை சந்தித்தார், திருப்பினார், தெற்குத்திய வெள்ளங்களை திருப்புவது போல திருப்பினார். உணர்வில்லாதிருந்த எங்களை அவரை நினைக்கவும், அவருக்கு பயந்து வாழவும், அவருடைய வழிகளில் நடக்கவும் எங்களுடைய இருதயத்தை அவர் பக்கம் திருப்பிட்டார். அந்த திருப்புதல், மனம் திரும்புதல் நமக்கு வேணும், சந்திப்பு நமக்கு வேணும். அப்போ தாங்க நம்ம தேவனுடைய பராமரிப்புக்குள்ளே, கண்ட்ரோலுக்குள்ளே போய் சாத்தானுடைய கண்ணி தெரிபட்டு நம்மளை வெற்றி சிறக்க பண்ண, வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாயாமல் சரியாக நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். நீங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அந்த அபிமெலேக்கு ராஜா சொல்கிறான், நீ எங்கள் தேசத்தில் பிழைக்க வந்த, நல்ல விவசாயம் பண்ணுற, தொட்டதெல்லாம் நடக்குது, 100 மடங்கு பலன் பெற, போகிற போக்க பார்த்தா எங்கள் தேசத்தில் எங்களை காட்டில நீ பெருத்து விடுவீர்கள், எங்களை பார்க்கல நீ பலம் கொண்டு செழிப்பாகி விடுறீ, நாங்கள் உங்களுக்கு அடிமையாயிருவோன்னு சொல்லி பயந்துட்டான் அபிமெலேக்கு. ஈசாக்கிட்ட நேர அப்படியே சொல்கிறான், ஆதியாகமம் 26:16 அப்படி சொல்கிறான், எங்களை பார்க்கல நீ பலம் உள்ளவனாகிட்டு இருக்கிறீ, அதனால் போயிடும், கிணத்தை தூத்து போடுறான், என்னென்னமோ ட்ரபிள் கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணை நின்று வெற்றி சிறக்க பண்ணினார். இன்றைக்கு அந்த தேவன் நம்மளை சூழ்ந்து எவ்வளோ எதிரிகள் இருக்காங்களே, பொறாமை பிடிச்சவங்க, எரிச்சல் அடைந்தவங்க, எப்போ நம்ம தடுமாறுவோம், எப்போ கீழே 2 படி இறங்குவோம், நம்மளை மேற்கொள்ளலாம், பரியாசம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை விட்டுற மாட்டார். அவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா. சங்கீதம் 66:12 பார்த்தீங்கன்னா, நெருப்பையும் தண்ணீரையும் கடந்தாலும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, எங்களை நேர்த்தியான இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தேவன் இன்றைக்கு உங்களை இந்த கிருபையால் நிரப்பி உங்களை என்ன செய்ய போறாரா, வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று
கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால தான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த வெற்றி ஜெயத்தில் நாங்கள் முடிவு பரியந்த நிலைத்திருக்க, சங்கீதம் 90:14 சொல்றாரு, காலையிலே உமது கிருபையாலே எங்களை திருப்தியாக்கும். எங்களை பணத்திலேயோ பலத்திலேயோ திருப்தியாக்கி விட்டுறாதீங்க. உங்கள் கிருபையே நாங்கள் சார்ந்து வாழவும் உங்களையே பற்றி கொள்ளவும், எங்கள் சுயபலத்தில் ஓடி விடாதபடி எங்களை ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் மாற்றின உமக்குள் நாங்கள் வெற்றி சிறந்து வாழ எங்களை நடத்துன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நான் வெற்றி சிறக்க பண்ணி ஜெயம் எடுத்து மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்காக, சாட்சியாக, மகிமையாக வாழ வைத்த தேவன் இன்றைக்கு காலையில் இந்த செய்தியின் மூலமாக இணைந்து இந்த நாளை நடத்த தீர்மானித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தந்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில் என்று சொன்னீர். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் வெற்றி சிறக்க பண்ணி ஜெயம் எடுத்து ஆண்டவரே உமக்குள்ள ஒரு மேன்மையான வாழ்வை வாழ இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும் திறந்த வாசலை வைத்தருளும். காரியங்கள் கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.